தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற படைத்தலைவன் படத்தோட விமர்சனம். படைத்தலைவன் கேப்டனுடைய வாரிசு சண்முக பாண்டியன் தான் படைத்தலைவனா கதையின் நாயகனா இதில் நடிச்சிருக்கிறாரு. இவர் ஏற்கனவே ஒரு படம் நடிச்சிருந்தாலும் இந்த படம் அவருடைய சினிமா வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்க்கப்பட்டதுங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். கொஞ்சம் அதிக நாளே தயாரிப்புல இருந்து வெளிவந்திருக்குது இந்த படம். அதனால தானவோ என்னவோ சமீபத்துல வெளிவந்த ஒரு படத்தை பார்த்த மாதிரியே இந்த படமும் இருந்தது. ஆமாங்க, சமீபமா ரொம்ப நாளா அண்டர் ப்ரொடக்ஷன்ல இருந்து வெளியில வந்த ராஜபீமா அப்படின்ற படம், அதே படத்தோட கதை தான் இந்த படத்தோட கதையும். ராஜபீமாவில் பிக் பாஸ் ஆரவ் நடிச்சிருப்பாரு. இதுல விஜயகாந்த் வாரிசு சண்முக பாண்டியன் நடிச்சிருக்கிறாரு. எப்படி நம்ம டைரக்டர்களுக்கெல்லாம் ஒரே டயத்துல ஒரே தீம் தோன்றுது அப்படின்றது நமக்கு புரியாத புதிரா இருக்குது. ரெண்டுமே கிட்டத்தட்ட சமகாலங்கள்ல ஆரம்பிக்கப்பட்ட படம். ஆனா ரிலீஸும் கிட்டத்தட்ட சமகாலத்துலதான் முந்திக்கிச்சு அந்த ராஜபீமா படம். இந்த படம் கொஞ்சம் பிந்தி வந்தாலும் கொஞ்சம் பில்டப்பா வந்திருக்குது. என்னன்னா செகண்ட் ஹாஃப் அவ்வளவு பிரமாதமா இருக்குது இந்த படத்துல. ஆமா, ரெண்டு படமுமே இன்னும் நல்லா பண்ணிருக்கலாங்கிற மனநிலையை தான் நமக்கு தந்தது. ஆனாலும் சண்முக பாண்டியன் நடித்துள்ள இந்த படம் முன்பாதியை விட பின்பாதி ஸ்ட்ராங்கா டெப்தா இருந்தது. அதிலும் குறிப்பா இந்த சாமி பேரை சொல்லிக்கிட்டு காசு பார்த்துட்டு இருக்கிற சில சாமியாரர்கள், சில மதவாதிகள், இவங்களை ரொம்ப அழகா தூளிர்த்து காட்டினதுல இந்த படம் என்னை ரொம்பவே கவர்ந்தது. இது எல்லாமே பின்பாதையில தான். முன்பாதையில கஸ்தூரி ராஜாவுடைய மகன் சண்முக பாண்டியன். ஆமாங்க, தனுஷ் நெஜத்துல கஸ்தூரி ராஜா பையன், சண்முக பாண்டியன் நெஜத்துல விஜயகாந்த் பையன். இந்த படத்துல கஸ்தூரி ராஜாவும் சண்முக பாண்டியனின் தந்தையா நடிக்க வச்சிருக்காங்க. அது என்னன்றது தெரியல. தேமுதிக, விஜயகாந்த், நாயுடு, நம்ம கஸ்தூரி ராஜா, நாயுடு. ஸோ தனுஷோட ரசிகர்கள் எல்லாம் ஏதாவது இந்த பக்கம் கொண்டு வர்ற ஐடியாவா என்னங்கிறது தெரியல. ரஜினியுடைய மாஜி மருமகன் இல்லையா, இப்படி ஏதாவது கணக்கு ஏதாவது பொலிட்டிக்கல் ரீதியா அந்நியார் ஏதாவது போட்டு கொடுத்தாங்களா என்னங்கிறதுலாம் தெரியல. ஆனா கஸ்தூரி ராஜா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்துல நடிச்சிருக்கிறாரு. ஒரு டைரக்டர் தான் நமக்கெல்லாம் தெரிஞ்சு. அவங்க பையங்க தனுஷ், செல்வராகவனே அவர் அவ்வளவா யூஸ் பண்ணது கிடையாது இவங்களுடைய படத்துக்கு அப்புறம் டைரக்டரா கூட. ஸோ அவரை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனாலதான் நமக்கு இந்த ஐயம் தோன்றியது. கதை, இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ராஜபீமா கதையும் இதுவும் மீண்டும் ஒரு முறை சொல்றதுன்னா, ஒரு யானையை வளர்ப்பாரு ஹீரோ. அதுக்கு தீனி போட முடியாம ஹீரோ கடன் வாங்குவாரு. அந்த கடனை அடைக்கிறதுக்காக கண்ட இடத்துலயும் திரும்பி கடன் வாங்க வேண்டிய சூழல். அப்படி போற இடத்துல ஒருத்தன் யானைய பெரிய விலை கொடுத்து வாங்க ஒரு கும்பல் ரெடியா இருக்கு, கொடுக்குறியான்னா கொடுக்க மாட்டாரு. அப்ப யானையை இவர்கிட்ட இருந்து கடத்துவாங்க. அந்த யானையை தேடி போய் ஹீரோ மீட்டு வந்தாரா இல்லையா, ஏன் அந்த யானைய வில்லன் கோஷ்டி கடத்துது, அது இங்க இருந்து ஒடிசாவுக்கு கடத்திட்டு போயிடும். என்னடான்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு சாமியா, ஒரு சாதாரணமானவனை கூட பெரும் செல்வம் தானா, சாதாரண ஒரு ஏரியா வார்டு மெம்பரை கூட முதல்வராக்குற அளவுக்கு ஒரு யாகம் பூஜை. அதாவது பசு மாடு கன்று இருக்கிற தருவாயில இருக்கிற பசுமாடுகளை, கர்ப்பிணியா இருக்கிற பசுமாடுகளை கூட்டு 10-11 கணக்கு இல்லாம சிறைச்சேதம் பண்ணி அந்த பலி கொடுத்தா அந்த காளிக்கு ஏத்துப்பா, வனகாளி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பசுமாடை கொடுக்குறாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் யானைகளை திரட்டுறாரு. அதுலயும் சில சாமுத்திரிகா லட்சணங்கள் உள்ள யானை தான் வேணும் நினைக்கிறாரு. அப்படி கொண்டு வர்ற ஒரு யானை தான் இவரோட யானை. இதுக்காக இவரை காலி பண்ண நினைக்குது வில்லன் கும்பல். ஆனா இவரு அந்த வில்லன் கும்பலை காலி பண்ணிட்டு யானையை மீட்டு வந்தாரா இல்லையாங்கிற ஒரு கதை. இது நான் கதையா சொல்றப்ப இருக்கிற சுவாரஸ்யம் இதுல பாதி படத்துல இருந்து வந்தா கூட படம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனா இதை விட முக்கா பாதி இருக்குது எதுல என்ன செகண்ட் ஹாஃப்ல. ஆனா முன்பாதியில உட்கார்ந்த ரசிகர்கள் பின்பாதியில உட்காரணும்னா முன்பாதி ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல, அது ரொம்ப சுமாரா இருக்குது. அதுதான் நமக்கு வருத்தம். ஹீரோவுக்கு கதாநாயகியே கிடையாது. சரி, கதாநாயகி தான் இல்ல, உபநாயகிகள் படத்துல ஒரு பொண்ணு ஆதிவாசி பொண்ணா முனிஷ்காந்த் மகளா வராங்க. அவங்கள விட்டு ஏதாவது அவங்களோட இமேஜின்ல ஒரு டூயட் ஏற்பாடு இருந்தா கூட நமக்கு ஒரு சந்தோஷமா இருந்திருக்கும். இவர் ஏனையே கட்டிக்கிட்டு அழுகுறாருன்னு வச்சுக்கோங்களேன். கட்சியில கிளைமாக்ஸ்ல ஒரு குழப்பம். பலி கொடுக்க போறப்பெல்லாம் பசுமாடுகளா புடிச்சிட்டு போறாங்க. இவரோட ஆணி அடையை ஏன் புடிச்சிட்டு போனாங்கன்னு தெரியல. ஆமா, தந்தமுள்ள ஆணி அணையை புடிச்சிட்டு போய் அங்க பாத்தீங்கன்னா கர்ப்பிணி யானை, அது குளிர்னா காட்டு யானை எல்லாம் திரண்டு வரும். கிராபிக்ஸ்ல காட்டு யானை எல்லாம் திரண்டு வர விட்டு கூடவே மனிதர்களையும் ஓட விடுறாங்க. யானையோட மனிதன் ஓட முடியுமா, அதுவும் காட்டு யானைகளோட? அதெல்லாம் பத்தி அவங்க யோசிக்கவே இல்லை. விஜயகாந்த் பையன் இருக்கான், வெற்றி பெற்றுடுவோம் அப்படின்ற நம்பிக்கையில கதையை எழுதியிருப்பாங்க போட்டிருக்குது. அங்கதான் இடிக்குது படம்.
அது நமக்கு இடிக்கிறது மட்டும் இல்ல, சண்முக பாண்டியனோட வளர்ச்சிக்கும் இடிக்கிற மாதிரி அந்த கிளைமாக்ஸ் முடியறது கொஞ்சம் வருத்தமாவே இருக்குது. விஜயகாந்த் நம்மளெல்லாம் அம்மன் கோயில் கிழக்காலே, அதுக்கு முன்னாடி ஆர் சுந்தரராஜனோட இன்னும் பல படங்கள், வைதேகி காத்திருந்தால் இப்படிலாம் என்ன மாதிரி உட்கார வச்ச ஒரு சின்ன கவுண்டர் வரைக்கும், அப்படிப்பட்டவரோட மகன் இன்னும் ஸ்ட்ராங்கான சரியான கதையை தேர்ந்தெடுத்திருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு தோணுச்சு. அடுத்தடுத்த படங்கள்லயாவது அதை பண்ணட்டும். இந்த படத்துல சண்முக பாண்டியன் அவர் உயிரை கொடுத்து நடிச்சிருக்கிறாரு. ஆனா அவர் நடிப்பு வெளியில தெரியாத அளவுக்கு அவருக்கு அடர் தாடி என்னதான் மோசமா இருக்குது தாடி. அது என்ன அதிக முடி இப்படி வச்சு அவர் நடிப்பு வெளியிலேயே தெரியல. அது மாதிரி விஜயகாந்த் ஏஐ தொழில்நுட்பத்துல வராரு, நல்லா இருக்கிறாரு. கஸ்தூரி ராஜா அப்பாவா அருமையா நடிச்சிருக்கிறாரு. நமக்கு தான் பார்க்க முடியல. ஆமா, ஏனையும் கஸ்தூரி ராஜாவை தான் முன்பாதி. யாமினி சந்தர் அவங்க தான் வந்து முனிஷ்காந்தோட மகளா இந்த வன தேவதையா அங்க வர்றாங்க. ஏதாவது ஒரு நெருக்கம் ஏற்படுத்துவாங்க அந்த பொண்ணை. அட்லீஸ்ட் வில்லன்கள் ஏதாவது ரேப்பு சீன் இருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணை பொண்ணாவே மதிக்க மாட்டேங்கிறாங்க வில்லன்கள். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரித்விக், அப்புறம் கருடா ராம், இன்னும் பலர் இருக்கிறாங்க. யாருமே அந்த பொண்ணை பொண்ணா நினைக்க மாட்டேங்கிறாங்கன்னா ஹீரோவும் அதை ஒரு பொண்ணா நினைக்கல. அப்படி போகுது கதை. ஆமா, முனிஷ்காந்த் அவர் வந்து ஒரு கோயில் பூசாரியா அவர்கிட்ட இருந்து தான் அந்த வனகாளியை வந்து கருடா ராம் கேஜிஎஃப் வில்லன் பிடுங்கிடுறாரு. ஸோ திருப்பி அவருக்கு அதை வந்து ஹீரோ மீட்டு கொடுத்தாரா, தான் ஏனையை மீட்டுட்டு வந்தாரா, அங்கதான் கதை. ஏ வெங்கடேஷ் ஒரு டாக்டரா கொஞ்ச நேரமே வந்து போயிடுறாரு. யூகி சேது ரமணா விஜயகாந்த் தான் இதுல ஏஐல உருவாக்கி இருக்கிறாங்க. அவர் பையனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம். அவரும் பெருசா ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாரு சண்முக பாண்டியனுக்கு. இந்த காட்டு யானையெல்லாம் திரண்டு வந்து ஒன்று வேடிக்கை தான் பார்க்குற வழியே கிளைமாக்ஸ்ல எதுவும் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி சில ஓட்டைகள் படத்துல நம்மளை வந்து ஒன்ற விடாம பண்ணுது. ஸ்ரீஜித் ரவி, அருள்தாஸ் அருள்தாஸ் அருமையான கெட்டப்ல போட்டிருக்காரு. ஆனாலும் அவருக்குள்ள வேலை படத்துல இல்ல. லோகு என்பிகேஎஸ் அவர் வந்து ஃப்ரெண்டு கேரக்டர்ல வராரு. எல்லாருமே சிறப்பா பண்ணியிருக்காங்க. டைரக்டர் இன்னும் கொஞ்சம் சிறப்பா பண்ணியிருந்திருக்கலாம். அன்பு இவர் தான் அந்த படத்தை வந்து எழுதி இயக்கி இருக்கிறாரு. இந்த படத்துக்கு ஜெகநாதன் பரமசிவம் தன்னோட விஜே கம்பைன்ஸ் பேனர்ல தாஸ் பிக்சர்ஸோட இணைந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாரு. கேப்டன் சினி கிரியேஷன்ஸ் வெளியிட்டு இருக்குது. இந்த படத்துக்கு இளையராஜாவோட மியூசிக், அதுவும் முதல்ல யானை மேலே ஏறி தலைவர் சண்முக பாண்டியன் வந்து ஒரு பாட்டுக்கு வருவார். அந்த பாட்டு பிரமாதமா இருந்தது. அதுக்கப்புறம் இன்னும் 2 பாடல்கள் அதோட பொட்டு வச்ச தங்கா கூட அந்த பாட்டு விஜயகாந்த் பாட்டு. ஆனா அந்த பாட்டை கூட ரப்பர் பந்தர் படத்துல பயன்படுத்தின அளவுக்கு இந்த படத்துல பயன்படுத்தல. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், நிறையையும் குறையும். ஆனாலும் பார்த்திபன் தேசிங் அவருடைய டயலாக் ஸ்கிரீன் பிளே ரொம்ப நல்லாவே இருந்தது. அதை வந்து காட்சிப்படுத்தல ரசிகர்கள இயக்குனர் அன்பு கொஞ்சம் படுத்தியிருக்கிறாரு. SR சதீஷ்குமாரோட ஒளிப்பதிவு பிரமாதம். SP அகமதோட படத்தொகுப்பு இன்னும் கொஞ்சம் பக்கா தொகுப்பா இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அது இல்லைங்கிறது தான் வேதனை. இதுல வந்து மகேஷ் மேத்யூ அவருடைய ஸ்டண்ட் படத்துக்கு பெரிய பலம். அது இல்லாம ராஜு சண்முகம் அவருடைய ஆர்ட் டைரக்ஷனும் பிரமாதமா இருக்குது. மொத்தத்துல இந்த படைத்தலைவன் உண்மையா ரசிகர்கள சில இடங்கள்ல படுத்தும் தலைவனா தெரிஞ்சாலும் சில இடங்கள்ல சந்தோஷப்படுத்தும் தலைவனாகவும் தெரிகிறாரு. அந்த வகையில நமக்கு ஒரு திருப்தி ஏற்பட்டது. ஆக மொத்தத்துல இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் RS கார்த்திக் எனது பார்வையில 10க்கு 5.5 மதிப்பெண் கொடுத்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.